Attention, leaders, friend. Salute, order. கடவுள் வாழ்த்து. உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். எனது நாடு இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தோர். நான் எனது நாட்டை உயிரினும் மேலாக மதிக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையாவை. அழிவில்லாத பெருகும் மேன்மையான செல்வம் கல்வி ஒன்றே. அதனை போல தொடர்ந்து பயன் தரவல்ல வேறு செல்வம் காண முடியும். ஒன்றாக கூடி வாழ்ந்தாலே நமக்கு வேண்டுவது சேர்ந்து வாழ்ந்தாலே சிறந்த வலிமை. ஒருவரோடு ஒருவர் தாராளமாக கலந்து பழகுவதாலையும் விட்டு கொடுப்பதாலே மனப்பன்மைகளும் நம் வளர்த்தி கொண்டதால் நம் விரும்பும் ஒற்றுமை நிலைத்து நிற்கும். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன். நன்றாக தொடங்கினால் பாதி முடிந்தது. இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நீதி அது என்ன? மண்ணை சாப்பிட்டு மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான். அவன் யார்? 70க்கும் மேற்பட்டோர் பலியான விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் எந்த விமான நிலையத்திலிருந்து விடை அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம். விமான விபத்துகள் ஏற்படும் பொழுது அதற்கான காரணங்களை கண்டறிய உதவும் விமானத்தில் உள்ள கருவியின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸின் நிறம் என்ன? ஆன்சர் ஆரஞ்சு. 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. யோக கலை அல்லது யோகா என்பது உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலை ஆகும். பதஞ்சலி முனிவரால் இக்கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வழியாய் வரும் ஓர் ஒழுக்க நெறியாகும். இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய கலையாகும். யோகாவின் முக்கியத்துவங்கள்: நாள் முழுவதும் ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வுடன் இருக்க உதவுகிறது. மன அழுத்தம் குறைகிறது. தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. உடற்பருமன், சர்க்கரை நோய், முதுகுவலி போன்றவற்றுக்கு பலனளிக்கிறது. ஞாபக சக்தி, மெமரி, மனக்குவிப்பு திறன், கான்சன்ட்ரேஷன் மற்றும் செய்திறனை அதிகப்படுத்துகிறது. அனைவருடனும் சேர்ந்து செயல்படும் திறனையும் பழகும் முறையையும் மேம்படுத்துகிறது. யோகா செய்வதன் மூலம் ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உடல் மற்றும் மன சமநிலையை மேம்படுத்த உதவுகின்றன. சுவாச பயிற்சிகள், தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கின்றன, அமைதியை அளிக்கின்றன, பொறுமையை அதிகரிக்க செய்கின்றன, அஜீரண கோளாறுகள் சீரடைகிறது, அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்வின் அனைத்து பரிமாணங்களிலும் சமநிலையையும் ஆற்றலையும் புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்வதே யோகா. சத்குரு. 21ஆம் தேதி உலக யோகா தினம். அது நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள வச்சு துவங்கி வச்சிருக்கிறோம். நாளைக்கு யோகா டே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிறப்பு வகுப்பு நடக்க இருக்குது, அதுலேயும் கலந்துக்கங்க. யோகாவை பற்றி மிக சிறப்பாக நமது மாணவி அனன்யா சொன்னாங்க. யோகாங்கிறது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது உள்ளத்திற்கும் நம்மளுடைய எல்லா வித நலனையும் தரக்கூடியது யோகா. அதை பற்றி விளக்கமாக அனன்யா சொன்னாங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே, 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 நீயே.
எமக்கு கல்வி தந்த இறைவன்